إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பெருமதிப்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தன்னால் இயன்ற வரை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறி எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்கவர்களே, நம்மளுடைய இந்த இஸ்லாமிய தூய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை நமக்கு மார்க்கமாக எடுத்து சொல்லியிருக்கின்றார்களோ அதை தாண்டி மற்ற அனைத்துமே அது யார் சொல்லி இருந்தாலும் அதற்கும் மார்க்கத்திற்கும் துளியளவும் சம்பந்தம் இல்லை என்பதுதான் நம்மளுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கின்றது. நாம் பின்பற்றுவதற்கு தகுதியானது இரண்டு விஷயங்கள் தான். அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையால் கூறிய அவனுடைய சொல்லும் அவனுடைய கருத்துகளும் மட்டும் இருக்கக்கூடிய குர்ஆன் வசனங்கள், அவனுடைய சட்டதிட்டங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவினால் வந்தது ஹதீஸ்கள். இந்த இரண்டை தாண்டி வேறு யார் தன்னுடைய கருத்தை சொன்னாலும் அது மார்க்கமாக எடுத்துக்கொள்ளப்படாது. இதெல்லாம் எதற்காக நாம் பின்பற்றுகின்றோம்? எதற்காக நம்மளுடைய இந்த உலகத்தில் நம்மளுடைய ஆசாவாசங்களை எல்லாம் துறந்து இந்த மார்க்கத்திலே இறைவன் சொல்லியிருக்கின்ற இந்த இரண்டு விஷயங்களை நாம் கண்டிப்பாக ஏன் பின்பற்ற வேண்டும் என்றால், நாளை மறுமையிலே நல்ல ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையை நாம் அடைவதற்காகத்தான். அப்ப நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்குண்டான அடிப்படை நோக்கமே நாளை மறுமைக்கு பின்பாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்குண்டான ஒரு தயாரிப்பு தான். அப்ப இந்த வாழ்க்கையில இந்த துன்யாவில அந்த மறுமைக்குண்டான தயாரிப்பை எப்படி நாம் எடுத்துக்கொள்ளணும், எப்படி அதற்குண்டான தயாரிப்பை நாம் செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ் நமக்கு இரண்டு விதமாக கட்டளையிடுகின்றார். அதுல ஒன்று மிகவும் முக்கியமானதும் அவசியமானதும் ஆகும். உதாரணத்திற்கு அல்லாஹ்வே தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் மூமினான பெண்களுக்குமே அல்லாஹ் ஒரு இரண்டு சாராரை வைத்து ஒரு உதாரணம் ஒன்று சொல்லி காட்டுகின்றார். நாளை மறுமையில இரண்டு சாரார்கள் வருவார்கள். ஒரு சாரார் எப்படி வருவார் என்று சொன்னால், தன்னுடைய நபி சொன்ன எல்லா கட்டளைகளையும் பின்பற்றி தன்னுடைய முதுகிலே அதிகமான நன்மைகளை கூலிகளை அவர் சுமந்து வருவார். அதற்குண்டான கூலிகளை எல்லாம் இறைவனிடத்திலே பெற்று சுவனத்திற்கு செல்ல அவர் காத்திருப்பார். ஆனால் அவருடைய உள்ளத்திலே ஈமானிய குறைபாடு இருக்கும். இன்னொரு மனிதர் வருவார், அவரிடத்திலே ஈமானிய உறுதி மிக அதிகமாகவும் அழுத்தமாகவும் இருக்கும். ஆனால் அவர் செய்த நன்மைகளை பார்த்தீர்கள் என்றால் அதிகப்படியான நன்மைகள் இவர் மாதிரி செய்திருக்க மாட்டார். தன்னுடைய நபி சொன்ன 5 வக்து தொழுகையை தொழுதிருப்பார். ரமலானுடைய மாதத்துல அல்லாஹ் கடமையாக்கிட்டானே என்பதற்காக நோன்பு வச்சிருப்பாரு. பிற எந்த இதர நன்மைகளையும் அவர் சம்பாதிச்சிருக்க மாட்டார். ஆனால் இந்த இடத்திலே அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், எதை பார்க்கிறான் என்றால், யாருடைய உள்ளத்திலே ஈமான் வலுவோடு இருக்கின்றதோ அவரை சூனத்திற்கு அனுப்புங்கள். இப்ப இறைவா, இவர் தன்னுடைய முதுகில அவ்வளவு நன்மைகளை சம்பாதித்து வந்தாரே, அந்த நபருடைய நிலை நாளை மறுமையில் என்ன? எவ்வளவு நன்மை வேணா அவன் செஞ்சுட்டு போகும்.
அவனுடைய உள்ளத்திலே என்னையும் என்னுடைய நான் சொன்ன விஷயங்களையும் நம்புகின்ற விஷயத்துல அவன் கோட்டை விட்டுட்டான்ல. இப்ப அவனுடைய நன்மைகள் எல்லாம் எவ்வளவோ நன்மை சம்பாதிச்சு வந்திருக்கிறான், அதை சுமக்க முடியாம வந்திருக்கிறான்ல, அந்த நன்மைகள் எல்லாம் பரப்பப்பட்ட புழுதி போல மாறிவிடும். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்? நம்மளுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த ஈமானுக்கு தான். ஆனால் நம்மளுடைய இந்த மார்க்கத்துல குர்ஆன் ஹதீஸ்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமாக நன்மை செய்வதற்கு என்ன செய்வாங்க? கட்டளை இடுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு வஹுவ ஃபீ ஈஸத்திர் ராதியா. நாளை மறுமையிலே மீசான் எனும் தராசிலே அவரவருடைய நன்மைகள் அவருடைய நன்மைகள் நிறுத்தப்படும் பொழுது யாருடைய நன்மையின் எடை கனமானதாகவும் அதிகமாகவும் இருக்கிறதோ ஃபஹுவ ஃபீ ஈஸத்திர் ராதியா, அவர்கள் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையில இருப்பார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொல்றாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு அதிகப்படியாக 12 ரக்காயத்துகள் கூடுதலாக தொழுங்க, இதன் மூலியமாக நாளை மறுமையிலே உங்களுக்கு மாளிகை எழுப்பப்படும். இப்படி இறைவனும் இறை தூதர் அவர்களும் நன்மைகளை அதிகமாக சம்பாதிக்க சொல்றாங்க. அதுல நீங்க என்ன செய்யக்கூடாது? போதும் இவ்வளவு நன்மை சம்பாதிச்சாச்சு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? போதுன்ட்டு உட்கார்ந்துடக்கூடாது. எவ்வளவு நன்மைகளை சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு நன்மைகளை சம்பாதித்துக்கிட்டே போங்க இப்படின்னு நம்மளுடைய மார்க்கம் சொல்லுது. ஆனால் எதை அல்லாஹ் உன்னிப்பாக கவனிப்பானோ அந்த ஈமான் விஷயத்தை பாருங்க. ஒருவருடைய உள்ளத்துல கோதுமை அளவிற்கு ஈமான் இருந்தால் போதுமானது. ஒருவருடைய உள்ளத்திலே கடுகளவு ஈமான் இருந்தால் போதுமானது. ஒருவருடைய உள்ளத்திலே அந்த கடுகனுடைய மணி அளவு ஈமான் இருந்தால் போதுமானது. ஏன் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியாக பிரித்து வைத்திருக்கிறான்? ஏனென்றால் எவ்வளவு பெரிய மூமினாக இருந்தாலும் ஈமான் என்று வரும் பொழுது அவனுடைய உள்ளத்துல ஏதேனும் ஒரு குறை இருக்கும். அந்த ஈமானை அவன் ஸ்திரப்படுத்த, எவ்வளவு ஈமான் அவன் வச்சிருக்கிறானோ அந்த வைத்திருக்கிற ஈமானை அவன் ஸ்திரப்படுத்திக்கவில்லை என்றால் நாளை மறுமையிலே அவனால் சுமந்து செல்லவே முடியாது. எவ்வளவு நன்மை வேணா சம்பாதிச்சுட்டு போகும். அப்ப ஈமானுக்கு இந்த இடத்துல அல்லாஹ் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறா பாருங்க. நன்மை வந்துட்டு அதிகமா வேணும், ஆனால் ஈமான் இவ்வளவு இருந்தா கூட போதும், நீ சுவனத்துக்கு போயிடலாம். அப்ப அவ்வளவு ஈமானை கூட நாம நம்மளுடைய உள்ளத்திற்கு கொண்டு வருவது என்பது சிரமம் தான். அதுக்காக அல்லாஹ் இவ்வளவு கேட்கிறான். இவ்வளவு குறைந்த கட் ஆஃப் எல்லாம் வச்சிருக்கிறான். சில பள்ளிக்கூடத்துல சில கல்லூரிகளில் சேர்வதற்கு கட் ஆஃப்னு ஒண்ணு பிரிப்பாங்கல்ல, இவ்வளவு இருந்தா போதும், இவ்வளவு கம்மியா இருந்தா போதும், இல்ல இவ்வளவு கூடுதலா வேணும், இப்படி பிரிப்பாங்கல்ல. ஏன்? அந்த படிப்பு அவ்வளவு கஷ்டமானது, ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா கொஞ்சம் மார்க் எடுத்தா போதும். அல்ல அந்த படிப்பு ரொம்ப ஈஸியானது, கொஞ்சம் அதிகமான மார்க் தேவைப்படும். அதே மாதிரி தான் அல்லாஹ் நாளை மறுமையில நன்மணி எவ்வளவு வேணா சம்பாதிச்சுக்குவே, ஆனால் அந்த நன்மைக்கு முன்பாக நீர் கொண்ட இந்த கொள்கையிலே அந்த ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது அதை ஸ்திரப்படுத்தணும். அதுதான் உனக்கு கடினம். அது உன்னிடத்துல இருந்தால்தான் நாளை மறுமையில சுவனத்திற்குள்ள நீ போக முடியும். அப்போதான் இந்த நீ சேகரிச்ச நன்மையெல்லாம் உனக்கு செல்லுபடியாகும் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை எடுத்துக்கோங்க. நாளை மறுமையிலே மஹ்ஷர் எனும் மைதானத்திலே நம் அனைவருமே இறைவனுக்கு முன்பாக ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அல்லாஹ் முதல்ல என்ன கேட்கிறார்? நம்மளுடைய ஈமானைத்தான் கேட்கின்றார். அந்த முழு சம்பவத்தை, முழு நிகழ்ச்சியையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. எப்படி தெரிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு முன்னிலே இந்த மாதிரி ஒரு பயான் நிகழ்ச்சியில அமர்ந்திருக்கிறாங்க. ஜும்மா அல்லாத வேறு ஒரு பயான் நிகழ்ச்சியில சஹாபாக்கள் இடத்துல அவங்க இறைச்சி துண்டை சாப்பிட்டுக்கிட்டே ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றாங்க சில ஹதீஸ்களை. அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நாளை மஹ்ஷர் மைதானத்திலே என்னுடைய சமுதாயத்தினர்கள் எல்லோரும் ஒன்று கொடுக்கப்பட்டிருப்பார்கள், மற்ற நபிமார்களுடைய சமுதாயத்தினர்களும் ஒன்று கொடுக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா எல்லா சமுதாயத்தவர்களை காட்டிலும் என்னுடைய சமுதாயத்தில் தான் அதிகமான முஸ்லிம்கள் இருப்பார்கள். அதை வைத்து நான் ரொம்ப பெருமைப்படுவேன். ஆனால் என்னுடைய சமுதாயத்தில் தான் அதிகமாக நரகத்திற்கும் செல்பவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க பாருங்க.
ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயமான நம்மள பலர் மூமின்களாகவும் இருப்போம், நம்மள பலர் நரகவாசிகளாகவும் இருக்கும். இப்ப இதை கேட்ட உடனே சஹாபாக்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன் ரசூலுல்லாஹ் நாங்க என்ன அவ்வளவு தீமைகளை செஞ்சுட்டோமா? எங்களுக்கு முன்பாக பல சமுதாயங்கள் சின்னஞ்சிறு தவறுகளை எல்லாம் செய்து அழிக்கப்பட்ட சமுதாயங்கள்லாம் இருக்குது, அவர்களை காட்டிலும் நாங்கள் என்ன தீமை செஞ்சிருக்கோம்? அப்புறம் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அமைதியா இருக்கு, முழுசா கேளுங்கன்னு சொல்லி அந்த செய்தியை தொடர்றாங்க. என்ன சொல்றாங்க? எல்லா மக்களும் ஒன்று குடும்பப்பட்டிருப்பாங்க, எல்லா மக்களும் அவரவர்களுடைய தீமையை நினைத்து வருந்து கொண்டிருக்கும் பொழுது சில மக்கள் சொல்லுவார்கள், நாம இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, நாம யாரையாவது போய் சிபாரிசு கேட்கணும், பரிந்துரை செய்ய சொல்லி சொல்லணும், இல்லை என்றால் அல்லாஹ் நம்மளை நரகத்துல போட்டுருவான். இப்ப யார் இடத்துல கேட்குது? முதல்ல நபிமார்கள் இருந்து ஆரம்பிப்போம். முதல் நபியான நம்ம தந்தை இடத்துல போவோம். நமக்கெல்லாம் தந்தை யாரு? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப ஆதம் நபி இடத்துல இருந்து ஆரம்பிப்போம் சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் இடத்துல போவோம். நபி ஆதம் அவர்கள் இடத்துல முதல்ல கேட்போம், எங்கள் அருமை தந்தையே, நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே இஸ்ஃபஅலனா ரப்பக் அலா தரா இலாமா நஹ்னு ஃபீஹி, நாங்கள் இந்த நேரத்தில் எந்த நிலையிலே இருக்கின்றோம் என்பதை நீங்க நல்லா அறிவீங்க. அதனால என்ன செய்யுங்க, நாங்கள் சுவனம் செல்வதற்காக, உங்களுடைய மகன்களாகிய நாங்கள் சுவனம் செல்வதற்காக உங்களுடைய இறைவனிடத்துல எங்களுக்காக பரிந்து பேசுங்க. நாம யார்கிட்ட போய் கெஞ்சுவோம்? நம்மளுடைய தந்தை இடத்துல போய் கெஞ்சுவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நானே இந்த தினத்துல ரொம்ப பெரிய ஒரு கை சேதத்துல இருக்கிறேன். என்ன கை சேதம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன கை சேதம்? ஆதம் நபி அவர்களுடைய வாழ்க்கையோடு நம்மளோட வாழ்க்கை ஒட்டி உரசி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் நமக்கு விளங்கும். இன்றைக்கு நாம் தீமை செய்வதற்கும் சைத்தான் வழிகெடுவதற்கு சைத்தானுடைய பல வழிகள் நமக்கு இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு. சைத்தானுக்கு உண்டான வாய்ப்பு ஆதம் நபியை வழிகெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு தான் இருந்தது, அது மரத்தை நெருங்குறது, அவ்வளவுதான். அதை வச்சு மட்டும்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுக்க முடியும். ஆனால் நம்மை வழிகெடுப்பதற்கு எவ்வளவோ பாதைகள் இருக்குது. இப்ப இன்றைய காலகட்டத்துல, இந்த நவீன காலகட்டத்துல நம்மை வழிகெடுப்பதற்கு சைத்தானுக்கு ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்குது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரே வழிதான் இருந்துச்சு. அந்த வழியில போய் நான் விழுந்து இறைவன் தடுத்த மரத்தை நான் நெருங்கிட்டேன்ல, அதுக்கு அல்லாஹ் இனி என்ன செய்வான்னு தெரியல, நீங்க என்ன செய்யுங்க, வேற நபி இடத்துல செல்லுங்க அப்படின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைவிட்டாங்க. அடுத்த நபி யாரு? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வருவோம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல கேட்போம், அவர்களிடத்துல கெஞ்சுவோம். அப்ப நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பம்சங்களை எடுத்து சொல்லுவோம். நீங்கள் 950 வருடங்கள் உங்களுடைய உலக வாழ்க்கையில மார்க்க பிரச்சாரம் செஞ்சிருக்கீங்க, அல்லாஹ் உங்களை நன்றி செலுத்தக்கூடிய அடியான் என்று ஒரு புனை பெயரை அல்லாஹ் உங்களுக்கு சூட்டி இருக்கின்றான். இவ்வளவு சிறப்பம்சங்களை பெற்ற நீங்க இஸ்ஃபஅலனா ரப்பக், உங்களுடைய ரப் இடத்திலே எங்களுக்காக பரிந்து பேசுங்க, கதறுவோம். அப்ப நபி நூஹ் அவர்கள் சொல்லி விடுவார்கள், நான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு பிரார்த்தனை ஒன்று வழங்கப்பட்டுச்சு, அந்த பிரார்த்தனை வைத்து என்னுடைய சமுதாயத்தை நான் அழித்து விட்டேன். அப்போ இப்ப இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்துல பேசுவதற்கு என்று என்கிட்ட எதுவுமே இல்லை, வேற யார்ட்டையாவது போங்கன்னு வாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கைவிட்டாங்க. அடுத்து யார் இருக்கா நமக்கு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே வருவோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்வதற்கு, அவர்களுடைய சிறப்பம்சங்களை சொல்வதற்கு தனி ஜும்மாவாயானே நடக்கும். தெரியுமில்ல நமக்கேவும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு தியாகங்களை செஞ்சிருக்காங்க, எல்லா தியாகங்களையும் சொல்லுவோம். இறைவன் உங்களை உற்ற தோழனாக கலீலுல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டார். அப்போ அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவோ சிறப்பம்சங்களை கொடுத்திருக்கிறான். அதை வைத்து நீங்கள் அல்லாஹ்விடத்துல போய் பரிந்து பேசுங்க, இஸ்ஃபஅலனா ரப்பக்னு சொல்லுவோம். அப்புறம் இப்ராஹிம் அவர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் தடுத்த 3 பொய்களை நான் என்னுடைய உலக வாழ்க்கையில சொல்லிட்டேன். பொய் எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய பாவம், அந்த பெரும்பாவத்தை 3 முறை நான் செய்து விட்டேன். அதற்கெல்லாம் என்னை எப்படி தண்டிப்பான்னு தெரியல. பாருங்க நபிமார்களுடைய நிலைமையே பாருங்க. நாளை மறுமையில எல்லா நபிமார்களும் அவரவர்களுடைய பாவத்தை நினைத்து நபிமார்கள் உட்பட அங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாமளே ஏமாத்துறோம். நபி இப்ராஹிம் அவர்கள் கைவிட்டாங்களா? இப்ப அடுத்து நபி மூசா இடத்துல வருவோம்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பம்சத்தை சொல்லுவோம். இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுமையை நபி முகமது அலைஹிஸ்ஸலாம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, இறைவா மூசா அவர்களுக்கு கொடுத்த அந்த பொறுமை எனக்கும் கொடு. ஏன் சமுதாயம் என்னை படுத்தக்கூடிய பாடு எனக்கு பத்தலை, இவர்கள் படுத்துறதுக்கு எனக்கு நீ கொடுத்த பொறுமை என்பது, சகிப்புத்தன்மை என்பது எனக்கு பத்தாம இருக்குது. மூசா அவர்களை எந்த அளவிற்கு அவர்களுடைய சமுதாயம் போட்டு உலுக்கினார்கள், அந்த ஒவ்வொரு உழுக்களின் பொழுதும் நபி மூசா அவர்கள் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் இருந்தாங்க. அதே பொறுமை எனக்கும் வேணும்டா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இறைவனிடத்துல துஆ செஞ்சாங்க. அப்பேற்பட்ட நீங்க அல்லாஹ்விடத்துல போய் பரிந்து பேசுங்களேன். பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் உங்களை வைத்து 9க்கும் மேற்பட்ட பல சான்றுகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவ்வளவு சான்றுகளை அள்ளி தந்திருக்கிறான். அவ்வளவு பெரிய ஒரு சிறந்த சமுதாயத்திற்கு நீங்க நபியாக அனுப்பப்பட்டிருக்கீங்க. இப்ப நீங்க என்ன செய்யலாம், அல்லாஹ்விடத்துல பரிந்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க, நீங்க நபி இப்ராஹிம் போனீங்களா, இப்ராஹிம் என்ன சொன்னாரு, அல்லாஹ் தடுத்த பெரும்பாவத்தை 3 முறை செய்து விட்டேன் பொய்ய சொன்னாரா, நான் அதை விட பெரிய பாவமான கொலையை செய்து விட்டேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு நபர் நான் கொலை செஞ்சேன்ல, அந்த கொலைக்கு அல்லாஹ் என்னை எப்படி தண்டிப்பான்னு தெரியல, வேற யார்கிட்டயாவது போகட்டுவாங்க. நபி ஈசா நபி இடத்துல வருவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல கேட்போம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கைவிட்டு விடுவார்கள். இறுதியாக நம்மளுடைய நபி முகமது அவர்களிடத்துல வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து இஸ்வாலான ரப்பல், இறைவன் உங்களுக்கு முன்பின் பாவங்கள் அனைத்தையுமே மன்னித்து விட்டான். மற்ற நபிமார்களாவது ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த காரணமும் இல்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச எல்லா பாவத்தையுமே அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அப்ப இந்த இடத்துல நிம்மதியா இருக்கிறது பார்த்தா ரசூலுல்லாஹ் மட்டும்தான். அப்ப ரசூலுல்லாஹ் நினைச்சால் மட்டும்தான் நம்மை காப்பாற்ற முடியும். அப்பதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எல்லா நபிமார்களுக்கும் ஒரு பிரார்த்தனை வழங்கப்பட்டுச்சுல, அதே மாதிரி தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கும் பிரார்த்தனை வழங்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த பிரார்த்தனையை வைத்து அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய உலக வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டத்தின் பொழுதும் அந்த பிரார்த்தனை வைத்து பிரார்த்தனை செய்யல. ஏன் செய்யல, நாளை மறுமையில இந்த ஒரு நிலை வரும், சமுதாயத்தினர்கள் என்னிடத்திலேயே வந்து கெஞ்சுவார்கள் சோனம் செல்வதற்கு, அவர்களை நான் காப்பாற்றி கொண்டு போகிறோங்களே, அதற்காகத்தான் இந்த பிரார்த்தனை வைத்திருக்கிறேன். இந்த பிரார்த்தனை ஒரே ஒரு முறை தான் செல்லுபடியாகும். ஒரு தடவை ஒரு நபி அந்த பிரார்த்தனையை பயன்படுத்தி ஏதேனும் அவர் கேட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அதை கபல் செஞ்சுட்டான் அப்படின்னா அதோட அந்த பிரார்த்தனையினுடைய வேல்யூ முடிஞ்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரார்த்தனையை வச்சுட்டு அல்லாஹ் இடத்துல வராங்க, இறைவா உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தின் நிலையை பார், அவர்கள் இன்றைக்கு நரகவாசிகளாக நரகத்திற்கு செல்ல இருக்கின்றார்கள், அப்ப அவர்களை காப்பாற்று. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு சமுதாயத்தினர்கள் நரகத்துக்கு இப்ப போகட்டும், நீ என்ன செய், அவர்களோடு நரகத்திற்கு போய் அவர்கள் செய்கின்ற எந்த நன்மையான காரியங்களையும் நீ பார்க்காதே, அமல் ரீதியாக அவர்களை சோதிச்சு பார்க்காதே, அவர்களுடைய உள்ளத்தை நீ செக் பண்ணு. அவர்களுடைய உள்ளத்துல, யாருடைய உள்ளத்தில் ஃபஹ்ரிஜ் லனா மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் ஷைரத்தின் மின் ஈமான், யாருடைய உள்ளத்திலே ஒரே ஒரு வார் கோதுமை அளவிற்கு ஈமான் இருக்கின்றதோ அவரை எல்லாம் நீ வெளியேற்றி என்ன செஞ்சரு, சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிரு. அல்லாஹ் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டு போறாங்க. அல்லாஹ் எந்த நன்மை, தொழுதியானா நோம்பச்சான எதையுமே அல்லாஹ் கேட்கல, ஈமான் இருக்காங்கன்னா அல்லாஹ் கேட்கிறான். அப்போ கோதுமை அளவுக்கு கூடிய ஈமான் இல்லாம இருப்பாங்க, நிச்சயமா என் சமுதாயத்தை எல்லாத்தையுமே நான் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடலான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு போறாங்க ரசூலுல்லாஹ். ரொம்ப சொற்பமானவர்கள் மட்டும்தான் அவர்களுடைய உள்ளத்திலே கோதுமை அளவிற்கு ஈமான் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. மறுபடியும் அல்லாஹ்விடத்துல 2வது வாய்ப்பு கேட்டு வராங்க. 2வது வாய்ப்பு கேட்க பொழுது இந்த பிரார்த்தனையினுடைய வேல்யூ எத்தனை தடவை, ஒரு முறைதான். ஆனால் 2வது வாய்ப்பும் அல்லாஹ் கொடுக்கிறான். சரி, கோதுமையில ஈமான் இல்லையா, இந்த தடவை போங்க, மிஸ்கால தர்ரத்தின் அவ் ஹர்தலின் ஈமான், யாருடைய உள்ளத்திலே கோதுமை அளவிற்கு ஈமான் இருக்குதோ அவங்கள பாருங்க. கோதுமை அளவு ஈமான் இல்லை என்றால் கடுகளவு ஈமான் இருக்கும்ல, அவர்களை நீங்க என்ன செய்யுங்க, நரகத்திலிருந்து வெளியேற்றி சுவனத்துக்கு அழைச்சிட்டு போங்க. கோதுமையை விட ஒரு கடுகு சிறுசு, கோதுமையே சிறுசுதான், கோதுமையை காட்டிலும் கடுகு ரொம்ப சிறுசா இல்லையா,
அந்த அளவுக்கு கூட நம்மளுடைய உள்ளத்துல ஈமான் இல்லை. கொஞ்சம் பரிசோதிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய உள்ளத்துல ஒரு கோதுமை அளவிற்கு ஈமான் இல்லாதவர்களாக நம்ம இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் போறாங்க, போய் பார்க்கிறாங்க, கடுகளவு ஈமான் உள்ளவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் வெளியேற்றிட்டு பார்க்கிறாங்க. இன்னும் அதிகமான மக்கள் நரகவாசிகளா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வால எப்படி தாங்கிக்க முடியும்? மறுபடியும் அல்லாஹ்விடத்துல வந்து மூன்றாவது வாய்ப்பு கேட்கிறாங்க. இந்த பிரார்த்தனைக்கு உண்டான வேலை எப்பயோ முடிஞ்சு வச்சு, மூணாவது வாய்ப்பு அல்லாஹ்விட்ட போய் கேட்கிறாங்க. அல்லாஹ்வும் என்ன செய்யறான்? மூணாவது வாய்ப்பும் கொடுக்குறான். இந்த தடவை போங்க, இதுதான் உங்களுக்கு இறுதி வாய்ப்பு. மிஸ்கால தர்ரத்தின் அவ் கருதலின் அதுனா 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 மின் ஈமான். இந்த முறை கோதுமை அளவு ஈமான் இருக்கான்னு பாருங்க, இல்லையா? கடுகளவு ஈமான் இருக்கான்னு பாருங்க, அப்பையும் இல்லையா? கடுகளுடைய மணி இருக்கும்ல, கடுகளுடைய விதை, கடுகு ரொம்ப சிறுசு, அதை விட சிறுசு அதனுடைய விதை, அதை 3 கூறுகளாக போடுங்கள். அதிலே ஒரு கூறு, அதிலே ஒரு பங்களவருக்கு யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்குதோ அவரை நீங்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றி சூழலுக்கு அழைச்சு போங்க. எவ்வளவு அல்லாஹ் இறங்கி வர்றான் பாருங்க. எந்த அளவிற்கு அல்லாஹ் நம்மளை, எந்த அளவிற்கு தன்னுடைய இரக்க குணத்தை விசாலப்படுத்தி அல்லாஹ் இந்த இடத்துல கொடுக்குறான் பாருங்க. அந்த இரக்க குணத்திற்கெல்லாம் நாம் தகுதியானவர்களா இருக்கிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி போறாங்க. இந்த அளவிற்கு இவ்வளவு சின்னதா யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்குதோ அவர்கள் எல்லாம் வெளியேற்றுறாங்க. இப்பயும் கொஞ்சம் மக்கள் மட்டும்தான் போறாங்க, இன்னும் பல பேர் நரகவாசிகளாக தான் இருக்கிறாங்க. இப்பயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது வாய்ப்பா கேட்க முடியும்? நாமளே யோசிப்போமா இல்லையா? சங்கடப்படுவோமா இல்லையா? ஒரு பிரார்த்தனைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான், அதை தாண்டி 3 வாய்ப்புகளை கேட்டாச்சு. 4வதா போய் எப்படி கேட்க முடியும்? அதுவும் இறைவன் இடத்துல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, 4வது வாய்ப்பும் கேட்கிறாங்க. ஆனா இந்த முறை எப்படி கேட்கிறாங்க? இறைவா, நான் என்ன செய்யறேன்? 4வது முறையாக என்னுடைய சமுதாயத்தில் யார் யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று இந்த கலிமாவை மட்டும் யார் யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களை மட்டும் நான் என்ன செய்யறேன்? சோழத்திற்கு நான் கூட்டிட்டு போவா? இப்படி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. வாழ்க்கையில எதுவுமே செய்யல, ஈமானும் ஒன்றை இல்லை, ஆனா என்ன செஞ்சிருக்கிறான்? ஒரு பெயராகி முஸ்லீமும் வாழ்ந்திருக்கான். அப்துல்லான்னு பேர் வச்சிருக்கான், முகமதுன்னு பேர் வச்சிருக்கான், அப்துல் ரஹ்மான் பேர் வச்சிருக்கான். இப்படி பெயராகி முஸ்லீம்லாம் இருப்பாங்கல்ல, அவனுங்களை மட்டும் நான் அழைச்சிட்டு போவான்னு கேட்கிறாங்க சொன்னான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நபியே, நான் உனக்கு இதற்கு வாய்ப்பளித்தேன் என்று சொன்னால் அது என்னுடைய கண்ணியத்திற்கும் என்னுடைய பெருமைக்கும் என்னுடைய மகத்துவத்திற்கும் அது இழுக்காவாதா? எவ்வளவு பெரிய கேள்வி கேட்கிறான் பாருலாம். ரசூலுல்லாஹ்வால என்ன பதில் சொல்ல முடியும்? தலை குனிஞ்சு போயிடறாங்க. இப்ப இறைவன் என்ன செய்யறான் தெரியுமா? எல்லா நபிமார்களிடத்திலையும் நாம பரிந்து பேசும் பொழுது, பரிந்துரைக்கு கேட்கும் பொழுது எல்லா நபிமார்களும் என்ன சொன்னாங்க தெரியுமா? இறைவன் இன்று எவ்வளவு கோபத்தில் இருக்கிறான் என்றால் இதுவரைக்கும் அல்லாஹ் இவ்வளவு கோபத்தில் இருந்ததில்லை, இனிமேலும் இவ்வளவு கோபம் அல்லாஹ் படப்போவதும் இல்லை. அந்த அளவிற்கு ரொம்ப பெரிய கோபத்தினுடைய உச்சத்திலே அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ்க்கு ரஹீம்னு எப்படி பேர் இருக்குதோ, ரவுஃப்னு எப்படி பேர் இருக்குதோ, அதை விட ஷதீதுல் இக்காம், மிக கடுமையாக தண்டிப்பவன் என்ற இந்த பெயரும் அல்லாஹ்வுக்கு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? தன்னுடைய கோபத்தை எல்லாம் அல்லாஹ் ஒதுக்கி விட்டு அந்த ரஹீம் என்ற அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி, இரக்கம் உள்ளவன் அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் நடந்து கொண்டான். நபியே, நீங்க சூழத்துக்கு போங்க, இந்த முறை நானே நரகத்திற்கு போய் என்னுடைய அடியார்களில் என்னுடைய கருணையின் பார்வைக்கு யார் யாரெல்லாம் எட்டுகின்றார்களோ அவர்களை மட்டும் நான் சோழத்திற்கு நான் அழைச்சிட்டு வரேன், நீங்க சோழத்துக்கு போங்க. அல்லாஹ் இப்ப எவ்வளவு இறங்கி வரான் பாருங்களா. ஒரு பிரார்த்தனை வைத்து 3 முறை கேட்டாச்சு, இன்னமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அந்த 4வது வாய்ப்பையும் அல்லாஹ்வே ஏற்படுத்தி தரான். இப்ப நாம் எந்த அளவிற்கு நடந்து கொள்ளணும்? இவ்வளவு பெரிய இரக்கமுடையவனின் அடியானாக நாம் இருக்கும் பொழுது அந்த இரக்கமுடையவன் சொன்ன விஷயங்களை நாம் எந்த அளவிற்கு கடைபிடிக்கணும்? இந்த மாதிரி ஒரு குடும்ப தலைவர், ஒரு தந்தை நடக்கிறாரு, தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்திலேயும் தன்னுடைய குடும்ப விஷயத்திலேயும் ரொம்ப இறங்கி இறங்கி போறாரு. இறங்கி இறங்கி போறவரை நாமளும் ஏறி ஏறி மிதிச்சோம் அப்படின்னா எத்தனை நாளைக்கும் அவரும் பொறுத்துக்குருவாரு. அப்போ ஒரு குடும்பம் என்ற ஒரு சின்ன ஒரு நிர்வாகத்திற்கு கீழாகவே இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் எத்தனை விஷயங்களை அல்லாஹ் நம்மள இடத்துல இருந்து எதிர்பார்ப்பான்.
ஒன்றே ஒன்றுதான் அல்லாஹ் அதிகமாக எதிர்பார்க்கிறான். நம்மளுடைய உள்ளத்துல உள்ள ஈமான் எந்த அளவுக்கு இருக்கு, இதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். நம்மளுடைய உள்ளத்துல அந்த கோதுமை அளவு ஈமான் இருக்குதா, சிந்திச்சு பாருங்க. நம்மளுடைய உள்ளத்திலே அந்த கடுகளவு ஈமான் இருக்குதா, சிந்திச்சு பாருங்க. நம்மளுடைய உள்ளத்துல அந்த கடுகுடைய விதை அளவாக ஈமான் இருக்குதா, சிந்திச்சு பாருங்க. மூமினாக இருந்தோம் என்றால் நிச்சயமாக மூமின் என்ற அந்த பட்டத்தை பெறக்கூடியவர்கள் இந்த அளவிற்கு ஈமான் இருந்தால் மட்டும் நாம் பெற முடியும். இந்த அளவு ஈமான் இருந்தால்தான் நாளை மறுமையிலே சுவனத்திற்குள்ளேயும் நம்மால் நுழைய முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையை ஈமானிய ஒரு வாழ்க்கையாக, ஈமான் கொண்டவன் எப்படி தன்னுடைய உலக வாழ்க்கையை கடப்பானோ அந்த மாதிரி நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையை கடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்கவர்களே, கடந்த உரையில ஈமானிய மூமின்களாக முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்தால் மட்டும்தான் நாளை மறுமையிலே சூனத்திற்குள் செல்ல முடியும் என்று நாம் பார்த்தோம். சரி, அந்த ஈமான் எந்த அளவிற்கு நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் பரிசோதித்து பார்க்கணுங்களே. எப்படி பரிசோதித்து பார்க்கிறது? நாம 5 வக்து தொழுகிறோம். நோன்புடைய காலம் வந்தால் 30 நாட்களும் அந்த கடமையான நோன்பையும் வைக்கின்றோம். மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளையும் செய்கின்றோம். எந்த ஒரு மார்க்க பணி என்றாலும் அதற்கு ஓரோடி வந்து முன்னிலையிலே வந்து நிற்கின்றோம். இப்படி எல்லா விஷயத்திலேயும் மார்க்கம் தொடர்பாக எதுவாக இருந்தாலும் அதுல நாம ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் தான். ஜும்மாவுடைய தினம் வந்துருச்சுன்னா ஜும்மாவுடைய தொழுகைக்கு நம்ம கரெக்டா வந்துடுறோம். நம்மளுடைய வியாபாரத்தெல்லாம் போட்டுட்டு வந்துடுறோம். ஆனால் நம்மளுடைய உள்ளத்திலே அந்த கோதுமை அளவுக்கு ஈமான் இருக்காதா? இப்படி சிந்திச்சு பார்க்கிறது. அது எப்படி நம்மளுடைய உள்ளத்திலே பரிசோதித்து பார்க்கிறது? அதற்கு அல்லாஹ்வே ஒரு வழியை ஏற்படுத்தித்தான். தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உண்மையான மூமின்கள் என்றால் அவர்களுடைய அந்த வார்த்தையும் அவர்களுடைய பேச்சுகளும் எப்படி இருக்கும் என்றால், இன்னமா கானே கவுலுல் முஃமினி இதா துஉ இலல்லாஹி வ ரசூல். ஒரு மூமினை அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் நாம் அழைப்பு விடுத்தோம் என்றால் ஃபகவுலுஹு, அந்த மூமினுடைய கூற்று எப்படி இருக்கும் என்றால், மூமினுடைய பேச்சு எப்படி இருக்கும் என்றால், சமிஅனா வ அதாஅனா, நாங்கள் செவியேற்று விட்டோம், கட்டுப்பட்டு விட்டோம். இதுதான் அவர்களுடைய வார்த்தையாக அவர்களுடைய பேச்சாக இருக்கும். இப்போ நாம் அதே மாதிரி இருக்கின்றோமா? நாம் ஒரு தவறுல இருக்கின்றோம், நாம் ஒரு நன்மையான காரியத்தை செய்யாமல் இருக்கின்றோம். நம்மளிடத்திலே ஒரு கொள்கை சகோதரர் வந்து, பாய் இது மார்க்கத்துக்கு முரணானது, இதை செய்யாதீங்க இப்படின்னு சொல்லும் பொழுது உடனடியாக அந்த தவறிலிருந்து மீண்டு வந்து, இனிமேல் இன்ஷாஅல்லாஹ் பண்ண மாட்டோம் பாய், இந்த தவறை இன்றோடு நான் குளிதோண்டி புதைத்து விடுகிறேன் என்று உடனடியாக அந்த தவறிலிருந்து வெளியே வருகின்றோமா? அப்படி வெளியே வந்தோம் என்றால் நம்மளுடைய உள்ளத்திலே அந்த கோதுமை அளவு ஈமான் இருக்கிறது என்று அர்த்தம். அப்படி வருவதற்கு சற்று தயங்கினாலும் நம்மளுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு ஈமானிய குறை உள்ளதாக அர்த்தம். இப்போ மூமீன்கள் என்றால் தான் செய்யக்கூடிய தவறுகள் சுட்டி காட்டப்படும் பொழுது அல்லது ஏதேனும் ஒரு நன்மையான காரியத்தின் பக்கம் அவன் அழைக்கப்படும் பொழுது உடனடியாக அவனுடைய உள்ளம் தூண்ட ஆரம்பிச்சு வெளியே வந்துட்டான்னு சொன்னான், அவன்தான் உண்மையான மூமின் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அதன் அடிப்படையிலே நம்மளுடைய உள்ளத்தை நாம் பரிசோதித்து பார்த்து, நாம் எவ்வளவு பெரிய தவறிலேயோ இருந்தாலும் இல்லை ஏதேனும் ஒரு நன்மையின் பக்கம் நாம் அழைக்கப்பட்டாலும் உடனடியாக நம்மளுடைய உள்ளமும் அதற்கு ஏதுவாக நடக்கின்றதா என்பதை சற்று சிந்தித்து பார்க்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி எனது உரையினை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.